பணத்தில் விற்று வந்தார். ஒரு நாள் அச்சிறுமி வழக்கம் போல் தலையில் பால் பானையுடன் நகரம் நோக்கி சென்று கொண்டு இருந்தார். திடீரென்று அவளுக்கு ஒரு எண்ணம் உதித்தது. இப்பாலை அதிக விலைக்கு விற்றால் நிறைய பணம் கிடைக்கும். அதை கொண்டு ஒரு சிறந்த பெட்டை கோழி வாங்குவேன். அது தினமும் நிறைய முட்டைகள் இடும். அம்முட்டைகளை விற்று பணம் சம்பாதித்து பணக்காரி ஆவேன். பல அழகிய ஆடைகளை வாங்கி அணைவேன். அதை கண்டு எல்லோரும் என்னிடம் பேச வருவார்கள். நான் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் தலையை மட்டும் அசைப்பேன் என்று நினைத்தார். தலையில் உள்ள பால் குடத்தை மறந்து தலையை அலட்சியமாக ஆட்டினார். பால் குடம் கீழே தரையில் விழுந்து நொறுங்கியது. பால் முழுவதும் சிந்தி வீணாகியது. அதை கண்ட சிறுமி தனது முட்டாள் எண்ணத்தால் ஏற்பட்ட கதியை நினைத்து வருந்தினாள். அழுது கொண்டே வீடு திரும்பினாள். நடந்த விவரம் கேட்ட கிழவி வருத்தத்துடன் தன் மகளுக்கு ஆறுதல் கூறினாள். எப்போதும் தன் வேலையில் கவனத்துடன் இருக்கச் சொன்னாள். அச்சிறுமியும் அன்று முதல் அவசியமில்லாத எண்ணங்களை விட்டு தன் வேலையில் கவனத்துடன் நடந்து கொண்டார். இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது பேராசை பெருநஷ்டம். நன்றி.